ரயிலில் நேற்றிரவு பார்த்த அந்த பெண்ணின் முகம் இன்னும் நன்றாகவே அவனுக்கு நினைவில் இருந்தது. அந்த புன்னகையும் கடைசியில் வெளிப்பட்ட மெல்லிய ஏமாற்றமும் இன்னும் துல்லியமாய் மனதில் படிந்திருந்தது. அவள் கொடுத்த பரிசு அவன் பெட்டியில் இன்னும் இருக்கிறது. இது எப்படி கனவாக இருக்க முடியும் என்ற சந்தேகம் மட்டும் விடை காண முடியாமல் உறுத்திக்கொண்டே இருந்தது. அவள் வந்தது உண்மையானால் யாரும் அறியாமல் அவளாலெப்படி வந்து போக முடிந்தது? பக்கத்து கம்பார்ட்மெண்ட் போக அட்டெண்டரை கடத்துதான் போக வேண்டும். அப்படி யாரும் வரவில்லை என்று குமார் நிச்சயமாகச் சொல்லுகிறான். அப்படியானால் அவள் முன் பக்கமாகத்தான் போயிருக்க வேண்டும். முன்னால் இருந்தது அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட், இடையில் வழியில்லை. ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவள் முன் பக்க கதவின் அருகே மறைவாய் நின்றிருந்து ரயில் நின்றதும் இறங்கி அவள் கோச்சுக்கு போயிருக்கலாம். இதில் கொஞ்சம் லாஜிக் இருந்தது. விழுப்புரம் ஸ்டேஷனில் இரவு 12 மணிக்கு ரயில் நிற்கும். அப்போது அவள் ஏறியிருக்கலாம். 12:30க்கு விருத்தாசலம் ஸ்டேஷனில் இறங்கியிருக்கலாம். இடையில் இவ்வளவும் நடந்திருக்கிறது. தான் ஒரு பெரிய முட்டாள் என்று அவனுக்கு தோன்றியது. இந்த எண்ணம் நேற்றே தோன்றியிருந்தால் முன்பக்கமாய் போய் பார்த்திருக்கலாம். அவளை சந்தித்து இருக்கலாம். தேவையில்லாத குழப்பத்தை தவிர்ந்திருக்கலாம். நிறையலாம் இருந்தாலும் அவளை மறுபடி சந்திக்க முடியுமா என்று தோன்றியது. அவளாகத்தான் அவனை தேடி வந்தாள். மறுபடியும் ஒரு நாள் நிச்சயம் தேடி வருவாள். அவன் மனது லேசாகியது. அருவியாய் நீர் தலைக்குமேல் விழுந்து வழிய உற்சாகத்தில் அவனை அறியாமல் மெல்லிய குரலில் பாட ஆரம்பித்தான். நல்லா பாடுறீங்கா என்றது பெண்குரல். நதிநீர் தலைமீது விழும்போது ஏற்படுத்திய இரைச்சலும் அங்கே குளித்து கொண்டிருந்தவர்கள் உண்டாக்கிய ஆரவாரமும் அந்த குரலை முழுதும் உள்வாங்கச் செய்யாததால் பக்கத்தில் யாரோ இருக்கிறார்கள் என்பதை மட்டும் உணர்ந்து பாட்டை நிறுத்திவிட்டு குனிந்தவாறே பக்கவாட்டில் தலையை திருப்பினான். அருகே ஒரு பெண் நின்றிருந்தாள். விழும் நீருக்கு வாகாக தலையை குனிந்து கொண்டிருந்ததால் முகம் தெரியவில்லை. அவள் முதுகுக்கு மேல் படர்ந்து இடுப்புக்கு கீழும் இறங்கிய கருங்கூந்தல் நதியின் இசைக்கு ஏற்ப அவள் மீது தாளம் போட்டு கொண்டிருந்தது. அவள் கூந்தல் பெருமளவு அவள் பின்புறத்தை மறைத்துவிட்டாலும் அவள் ஒரு இளம்பெண் என்ற இலக்கண குறிப்பை மட்டும் விடாமல் எழுதிக்கொண்டே இருந்தது. அவன் சட்டென ஒரு அடி தூரம் விலகினான். அந்த பெண் குளிப்பதிலேயே கவனமாய் இருந்தான். கூட்டத்தில் வேறு யாரோ பேசியது காதில் விழுந்திருக்கலாம் என்று தோன்றியது. அவன் மறுபடி குளிக்க ஆரம்பித்தான். அவ சொல்ற கதையை கேட்டாதான் என்னவாம் என்றது பெண் குரல். இப்போது அந்த குரல் மிகவும் தெளிவாய் அவன் காதருகே ஒலித்தது. யாரது என்று அவன் திடுக்கிட்டு தலையை உயர்த்த ஒரு கரம் அவன் தோளில் அழுத்தமாய் பதிந்தது. அவன் உடல் நடுங்கியது. யாரை தேடுறே சிவா என்ற கணேஷ் அவன் முகத்தை பார்த்ததும் என்னடா ஆச்சு, என்னவோ போல இருக்கே, உடம்பு சரியில்லையா? தன் நெருங்கிய நண்பனை அருகில் பார்த்ததும் பதட்டம் ஓரளவு குறையவே நீ எப்போ வந்தாய் என்றான் சிவா. இப்பத்தான் வீட்டுக்கு போனேன். நீ இங்கே வந்திருக்கிறதா? சாந்தா சொன்னா. ஊரிலிருந்து எப்போ வந்தே? காலையிலதான். அது சரி. யாரையோ தேடினே. யாரது? பக்கத்தில் ஒரு பெண் குளிச்சிட்டு இருந்தா. தெரிஞ்ச பெண்ணா? தெரியலை. என்கிட்டே ஏதோ கேட்டா. கணேஷ் முகம் மாறி அப்படி யாரும் இங்கே இல்லையோ என்றான். சிவா சுற்றிலும் பார்த்தான். அந்த பெண்ணை காணோம். அதற்குள் எப்படி மாயமாய் மறைந்திருக்க முடியும்? அவன் முகம் வெளுத்தது. எதுவும் பிரச்சனையா என்றான் கணேஷ். இல்லை கணேஷ், நைட் சரியான தூக்கம் இல்லை. லேசாய் தலைவலி. கிளினிக் வர்றியா? ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நேரமாச்சு, தோப்புக்கு போகணும். வியாபாரியை வரச் சொல்லியிருக்கேன், முடிஞ்சா ஈவினிங் பார்க்கலாம் என்றபடி அவசரமாய் புறப்பட்டான் சிவா. தரை மட்டத்தில் இருந்த நீர்த்தொட்டியை நிரப்பிவிட்டு பி.வி.சி. குழாய்கள் மூலம் வெளியேறி மரங்களின் அடிவாரத்தை சூழ்ந்தது கிணற்று நீர். அந்த உச்சிவெயில் நேரத்திலும் அடர்ந்த மரங்கள் அந்த இடத்தை குளிர்ச்சியாகவே வைத்திருந்தன. சிவாவின் பெரும்பாலான கதைகள் இங்கே உருவானவைதான். அப்பாவின் கையை பிடித்தபடி சிறுவயதில் இந்த தோப்பில் நடந்தது இன்னும் கூட அவன் மனதில் இருக்கிறது. கிணற்றின் பக்கத்தில் அந்த குடில் இருந்தது. பெயர்தான் குழலே தவிர நவீன நாகரீகத்தின் அனைத்து வசதிகளும் அதில் இருந்தன. உள்ளே தலையை நீட்டிய வாட்ச்மன், ஐயா வியாபாரி வந்திருக்கார் என்றான். வரச்சொல் என்றபடி லேப்டாப்பை மூடினான் சிவா. தர்மராஜ் உள்ளே வந்தார். உயரமாய் பருமனாய் இருந்தார். சட்டையின் மென்மையில் பனியன் தெரிந்தது.
வயதை மீறிய கம்பீரம் தெரிந்தது. இளமையை வருடங்கள் தீர்மானிப்பதில்லை என்பதை தீர்மானமாய் நம்புகிறவர். அவனுக்கு முன் நாற்காலியை இழுத்து போட்டபடி உரிமையோடு உட்கார்ந்தார். அவன் அப்பா காலத்திலிருந்து குடும்பத்தில் ஒருவராய் பழகும் உரிமை அது. நீ எப்போ வந்தே? இன்னிக்கு காலையிலதான் மாமா. புத்தக வெளியீடு எல்லாம் நல்லபடியா முடிந்ததா? உன் புத்தகம் ஒன்னு கொடு, மறக்காம வாங்கிட்டு வாங்கன்னு உன் அத்தை சொல்லி அனுப்பினார். நட்சத்திரக்குறி சாந்தாகிட்டே வாங்கிக்கங்க மாமா. அவர் கொண்டு வந்திருந்த சிறிய கருப்பு பையை திறந்து, இத வாங்கிக்க சிவா, 25,000 ரூபாய் இருக்கு, தேனி மார்க்கெட் போயிட்டு வந்து கணக்கு தர்றேன். என்ன அவசரம் மாமா? மொத்தமாகவே வாங்கிக்கிறேன். வந்த லட்சுமியை வேணாம்னு சொல்லாதே, வாங்கி உள்ள வை. அவன் சிரித்தபடி பணத்தை வாங்கி டிராயரை திறந்து உள்ளே வைத்து பூட்டும்போது, அந்த பெண் சொல்ற கதையை கேளேன் தம்பி என்றனர் அவன் திடுக்கிட்டான். பூட்ட முடியாமல் கை நடுங்கியது. நிமிர்ந்து, எந்த பெண் மாமா என்றான். எந்த பெண் தம்பிர் என்றார் அவர் பதிலுக்கு. ரயிலில் என்னை பார்க்க வந்த பெண், அவ சொல்ற கதையைத்தாளே கேட்கச் சொன்னீங்க. நான் எப்போ சொன்னேன்? அவன் நிதானித்தான். மாமா நல்லவர்தான், ஆனால் ரகசியம் தங்காது. சிவா, உன்னை உங்க அம்மா இன்னும் சின்னப்பையனே நினைச்சிட்டு இருக்காங்க. நீயான்னா இரையில்லா ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்திருக்கோ? நான் கூட்டிட்டு வரல மாமா, நான் இருந்த பெட்டியில் அவங்களும் இருந்தாங்க. அழகா இருப்பாளா? ரொம்ப அழகு என்றான் யோசிக்காமல். ஒரு அழகான பெண்ணோட தனியே ரயில்ல வந்திருக்கே, அவ ஏதோ கதை சொல்ல வந்திருக்கா, நீ கேட்க மாட்டேன்று சொல்லிட்டியாக்கும். தனியே இல்லை மாமா, அவ அவனேட அப்பா இருந்தாப்ப நீ அந்த கதையை கேட்காததில ஒரு நியாயம் இருக்கு மாமா. சரி, கோபிச்சுக்காத என்றார் குறும்புச் சிரிப்புடன். நீ சொல்றதை நான் நம்புறேன். அவர் நம்பவில்லை என்பது அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது. என்னம்மா என்றான் சிவா. மணி ஆராய்ச்சி விளக்கு வைக்கிற நேரத்தில என்ன தூக்கம்? அண்ணனை போய் எழப்புன்னு அம்மாதான் அனுப்பி வச்சாங்க என்ற சாந்தா. சரி, சீக்கிரம் புறப்படு. எங்கே? கணேஷ் கூட்டிட்டு வரச் சொன்னார். எனக்கு வேலையிருக்கு. உனக்கு அவனை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீ போ. அவரை பார்க்க வேணும்னு நினைச்சா வெளிப்படையா நானே சொல்லிட்டு போயிடுவேன். உன்னை மாதிரி அழுத்தமாய் இருக்க மாட்டேன். இதென்ன புதுக்கதை? ரயிலில் அந்த பெண் சொல்ல வந்த கதை மாதிரி இல்லையாக்கும். அவன் திடுக்கிட்டு நிமிர்ந்து, சாந்தா, இப்ப என்கிட்டே ஏதாவது? ஆமாம், அந்த பெண் சொல்ற கதையை கேட்டாதான் என்ன? மாமா சொன்னாராக்கும் என்றான். சாந்தா, பிரச்சனையே வேறி அம்மாகிட்டே சொல்லிடாதே. 2 நாளாய் என்ன நடக்குதுன்னே தெரியல. எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னே புரியல. தெரியும் என்றாள் அவள் ஆதரவாய். நீ தோப்புக்கு போன பிறகு கணேஷ் வந்தார். செக்டாமில் குளிக்கும்போது உன்னை சந்தித்தாராம். சிவா கிட்டே ஏதோ பிரச்சனை இருக்கு, அவனை கிளினிக்குக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லி போனார். அதெல்லாம் ஒண்ணுமில்லை சாந்தா, ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாய் போயிடும். அவரை எதுக்கு மனோதத்துவ டாக்டராய் பார்க்கிறே? பிறண்டாய் பாரு, எப்பவும் போற இடம்தானே. எனக்காக வாண்ணா என்றாள் சாந்தா கெஞ்சும் குரலில். ஏன் கணேஷ் அமைதியாய் இருக்கீங்க என்றாள் சாந்தா கவலையுடன். கணேஷ் முகம் உணர்ச்சியற்றே இருந்தது. நீ சொன்னதெல்லாம் உண்மையா சிவா? வேறென்ன கதையா சொல்லுறேன்? உன்னோட அடுத்த கதையோட தீம் என்ன? நான் அதை பற்றி இன்னும் யோசிக்கவேயில்லை கணேஷ். அன்னிக்கு நைட் ட்ரெயினில் என்ன புத்தகம் படித்தாய், நினைவிருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. சித்தர் பாடல்கள், ஆவிகள் பற்றி கதை எழுதலாம்னு எப்போதாவது நினைச்சிருக்கியா? எனக்கு அதில நம்பிக்கையே இல்லையோ. நீ ரயிலில் சந்தித்ததாக சொல்லும் பெண் உன் முந்தைய நாவல்களில் விவரித்த பெண்ணை போல இருந்தாளா? இல்லை கணேஷ், நிச்சயமாக இல்லை. இதெல்லாம் எதுக்கு கணேஷ் என்றாள் சாந்தா. கதாபாத்திரங்களை கதாசிரியர்தான் இயக்குகிறார் சாந்தா. ஆனால் கதாசிரியன் கதையோட ஒன்றிட்டா சில நேரங்களில் கதாபாத்திரங்கள் அவனை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுடும். ஏதோ காமிக்ஸ் கதை மாதிரி இருக்கு. இல்லை சாந்தா, எல்லோருக்கும் இந்த பிரச்சனை வர்றதில்லை. சிலருக்கு மூளையில் டோபோமின் என்கிற புரதம் அதிகரிக்கும்போது இந்த பிரச்சனை ஏற்படும். டோபோமின் அளவு மாறுபாட்டுக்கு பல காரணங்கள் இருக்கு. மன அழுத்தம், பதட்டம், தூக்கமின்மை, இதெல்லாம் கூட சில காரணங்கள். இந்த வியாதிக்கு சைக்கோசிஸ்னு பேர். முதிர் மனநோய். மனநோயா? பேர்ல அது இருக்கே தவிர இது ஆரம்ப கட்டம்தான்.
இந்த நோய் உள்ளவங்களுக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் உள்ள வேறுபாட்டை பிரித்து பார்க்க முடியாது. ஹலூசினேஷன்னு சொல்வாங்கல்ல, மாய புலன் உணர்வு புலன்கள் செயல்பாட்டில் பாதிப்பு உண்டாகும். யாரும் இல்லாமலேயே யாரோ தொடுவது போன்ற உணர்ச்சி உண்டாகும். பக்கத்தில் யாரோ இருந்து பேசுவது போல தோன்றும். இல்லாத வாசனையை நாசி நுகரும். மொத்தத்தில் ஒரு மாய உலகுக்குள் நம்மை தள்ளிவிடும். இதெல்லாம் உண்மையென்றே நம்ப வைக்கும். இதை டெலூஷன்னு சொல்வாங்க. பிறழ் நம்பிக்கை. என்ன கஷ்டம்னா, நோயாளிகளும் இதை உண்மை என்றே நம்ப ஆரம்பித்து விடுவார்கள். பயமா இருக்கு கணேஷ். பயப்பட ஒண்ணுமில்லை சாந்தா, இதை எளிதாய் குணப்படுத்திடலாம். டோபோமின் அளவை கட்டுப்படுத்த மருந்துகள் இருக்கு. அதோட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சீக்கிரமே சரியாயிடும். ஒரு நிமிஷம் என்ற சிவா, 2 பேரும் சேர்த்து என்னை பைத்தியமாவே ஆக்கிடுவீங்க போலருக்கே. நான் சொல்றது டெலூஷன்னா இந்த புத்தர் சிலை எப்படி வந்தது அதானே என்றாள் சாந்தா. கணேஷ் அமைதியாய் அந்த சிலை இருந்த பெட்டியை காட்டினான். சாந்தா, இந்த கிட் சென்னை எக்மோரில் உள்ள ஒரு கடையில் வாங்கப்பட்டிருக்கு. ரயில் ஏறுவதற்கு முன்னால சிவாதான் இதை வாங்கியிருக்கான். இதை நான் வாங்கலே கணேஷ். நான் சொன்னேனே, மாய புலன் உணர்வுகள், கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாத தன்மை. அந்த நிலையில இதெல்லாம் சகஜம். நீ பதட்டப்பட ஒண்ணுமில்லை. டோபோமின் கண்ட்ரோல் பண்ண மாத்திரை தரேன், நல்லா தூங்கு, ஸ்லீப்பிங் பில் தர்றேன், ஒரு வாரத்தில எல்லாம் சரியாகிடும். இல்லாட்டி என்றாள் சாந்தா, மதுரைக்கு போய் சில டெஸ்ட் பண்ணனும். ஆனா அதுக்கு அவசியம் இருக்கும்னு தோணலை என்றான் கணேஷ். நேரம் நள்ளிரவை நெருங்கிக் கொண்டிருந்தது. அவன் அப்பாவின் போட்டோவுக்கு மேல் இருந்த ஒரு விடிவிளக்கு மட்டும் மஞ்சளாய் எரிந்து கொண்டிருந்தது. அவனுக்கு தூக்கம் வரவில்லை. கணேஷ் கொடுத்த மாத்திரைகள் மேஜை மீது பிரிக்கப்படாமல் கிடந்தன. சாந்தா வைத்துவிட்டு போன பால் டம்ளரிலேயே குளிர்ந்து போயிருந்தது. கட்டிலில் இருந்து எழுந்து போய் ஜன்னல் கதவுகளை சாத்திவிட்டு நாட்காலியில் அமர்ந்தான். மெல்லிய மல்லிகை மனம் கமழ்ந்தது. அவன் முகத்தில் புன்னகை பரவியது. மல்லிகை மனம் கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரித்து அறையெங்கும் அடர்த்தியாய் படர்ந்தது. அவனுக்கு பரபரப்பு அதிகமானது. சுற்றுமுற்றும் பார்த்தான். அறையில் யாருமில்லை. மேஜை மீது இருந்த புத்தர் பொம்மை உயிர் வந்தது போல சிரிக்க ஆரம்பித்தது. சிவா புன்னகை மாறாமல், அனாமிகா மேடம், நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு தெரியுது. தயவு செய்து என் முன்னால வாங்க என்றான்.